வணக்கம் வணக்கம் மக்களே, உங்கள் இயற்கை சுதர் பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த புயல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக போயின்னு இருக்குது. சென்னை, செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் சைட்லாம் கொஞ்சம் நல்லா பயங்கரமாக போயின்னு இருக்குது. சரி, அந்த டாப்பிக்கை பற்றி பேசும்போது ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னா, அந்த வேளச்சேரி மேம்பாலத்தில் வந்து 13, 14 காவல்துறையினர் போட்டு தற்காலிகமாக நம்ம காரை வந்து நம்ம நிறுத்தி வச்சுருப்போம். அதுக்கு வந்து இவங்க வந்து இந்த இந்த டைம் வந்து அலோடு பண்ணலை. சரி, ரோடு அது அலோடு பண்ணாமல் இருக்கட்டும், சரி ஓகேன்னு இது பண்ணலாம். சரி, இப்போ அரசு வந்து அதுக்கான மாற்று இடங்கள், நீரில் முழுகாத அளவுக்கான மாற்று இடங்கள் இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களா? அப்போ ரெடி பண்ணி கொடுக்காம நீ காவல்துறையினர் போட்டு நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. இது என்ன சென்னை என்ன உங்களுக்கு இது போலீஸ் ஸ்டேட்டா என்ன? இங்கே அரசாங்கம் நடக்குதா? மக்களுக்கான அரசாங்கம் நடக்குதா? இல்லை காவல்துறை என்று நிர்ணயிக்கிறது தான் நம்ம எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி அப்படின்னு கும்பிடு போட்டு போயினே இருக்கணுமா? இது வந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து மக்கள் வந்து அரசு, இது மக்கள் ஓட்டு போட்டால் தான் இவனுங்க அரசு நடத்த முடியும். அவனுங்க இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு மக்கள் வந்து அடிபணிஞ்சு போகணுன்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி நான் தைரியமாக எல்லாருமே குரல் கொடுங்க. குரல் கொடுத்தீங்கன்னா தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். நம்ம எல்லாருமே வந்து கம்முனே அது பாட்டிக்கு நம்ம கடந்து போயிடுறோம். 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 1 கோடி ரூபாய் கார் வாங்கி வச்சுக்கிறான். இவனுங்க மத்திய அரசுக்கிட்டேருந்து புயல் வந்துச்சு, காற்றடிச்சிதுன்னா 1000 கோடி 2000 கோடி வாங்கின்னு போயிடுவாங்க நிவாரண நிதின்ட்டு. அதில் நம்ம காரு 10 லட்ச ரூபா கார் போச்சு, 20 லட்ச ரூபா கார் போச்சுன்னா நம்ம வீட்டுக்கு தருவானுங்களா இவங்க வந்து? இது அங்கே நிறுத்தாத இங்கே நிறுத்தாதுன்னு மட்டும் சொல்கிறாங்களே, இதுக்கான என்ன தீர்வு? அடிப்படை தீர்வு இருக்குதா? முதல்ல அதை ரெடி பண்ணிவிட்டு இந்த சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம். இல்லைனா இது வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து வாய்ஸ் அவுட் கொடுக்கணும். அதனால் இதை கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள் தயவுசெய்து. எல்லாருமே இதுக்கான தீர்வு வந்து வரட்டும் எதுனா.